கருவாடு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். நம்ம கருவாட்டில் குழம்பு, தொக்கு, ஃப்ரை, அப்புறமா சம்மந்தி எல்லாமே செய்யலாம். நான் என்னோடய ஸ்டைலில் பொடி செய்ய போகிறேன். அதுக்கு நான் கூனி மீன் கருவாடும் நெத்தலி கருவாடும் தான் எடுத்துருக்கிறேன். நெத்தலி கருவாடில் அந்த தலை, வால், குடல் பகுதியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதே போல் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சன்லைட்டில் காய வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறமா கூனி மீன் கருவாடில் நிறைய மண் இருக்கும். அதனால் அதையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா சன்லைட்டில் காய வச்சு மொறுப்பாக வறுத்து எடுத்துக்கிடணும். அப்புறமா அதோட சேர்க்குறதுக்கு மசாலா பொருட்களையும் கரைஞ்சிராமல் வறுத்தெடுத்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொடிச்சு எடுத்தாச்சுன்னா கருவாடு பொடி ரெடி. இது சூடான சோத்தில் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாம்பார், வெறுங்குழம்பு, ரசத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். Thank you friends.